பாபு ஃபி மசாயிலின் முத்தஃபர்ரிகத்தின் மின் கிதாபி ஸௌம். நோன்பு என்ற பிரதான தலைப்பில் இடம்பெறக்கூடிய பல்வேறு சட்ட பிரச்சனைகள் என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்று நாங்கள் படித்துக் கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்புக்கு முன்பு நாங்கள் பிறை பார்த்தல் சம்பந்தமான ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம். அதனோடு சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் தஆலா நான் இடையிடையே விளக்கமாக சொல்ல இருக்கிறேன். இன்று நாங்கள் பார்க்கின்ற இந்த புதிய தலைப்பிலே இடம்பெறக்கூடிய முதலாவது ஹதீஸ் عن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تسحروا فإن في السحور بركة متفق عليه. அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சஹர் உணவை உட்கொள்ளுங்கள். சஹர் உணவை உட்கொள்வதில் பரக்கத் இருக்கிறது. இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகிறது. சகோதரர்களே, நாங்கள் ரமலான் மாதத்தை பிறை பார்ப்பதை கொண்டு தீர்மானிக்கிறோம். தீர்மானத்துக்கு வந்ததற்கு பின்னால் முஸ்லிமான ஆண் பெண் இருபாலாருக்கும் நோன்பு பரலாகி விடுகிறது. பொதுவாக இபாதத்துக்கள் பருளாகுவதற்கு சில கருத்துக்கள் நிபந்தனைகள் இருக்கின்றன. எல்லோருக்கும் தெரியும். முஸ்லிமாக இருத்தல், பருவ வயதை அடைந்திருத்தல், புத்தி சுயாதீனம் உள்ளவராக இருத்தல், இப்படி அடிப்படையான சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அப்படியான நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒருவர் நோன்பு அவருக்கு கடமை. அந்த நோன்பை அவர் ஆரம்பிக்கின்ற நேரம் கூட இஸ்லாம் வரையறை செய்திருக்கிறது. நோன்பு நோக்குவதற்குரிய நிபந்தனைகளை வரையறுத்ததை போலத்தான் நோன்பு ஆரம்பமாகின்ற நேரம் சஹருடைய வேலை, அதிகாலை வேளையிலே ஃபஜ்ருக்கு முன்னரான வேலை, கிழக்கு வெளுப்பதற்கு முன்னர் உள்ள அந்த நேரத்தை சஹர் நேரம் என்று சொல்வார்கள். அந்த சஹர் நேரத்திலே நீங்கள் உணவை உட்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட ஷரியா சட்டம் மிகவும் இலகுவானது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னர் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த ரசூல்மார்கள் அவருடைய சமூகத்தாருக்கு இந்த சட்டங்கள் கஷ்டமாக இருந்தது. அல்லாஹு தஆலா இந்த சமூகத்துக்குரிய சட்டத்தை இலகுபடுத்தினான். அதாவது உங்களுக்கு தெரியும், சூரத்துல் பக்ராவின் கடைசி பகுதியிலே அல்லாஹ் ஒரு துஆ ஒன்றை கற்றுத் தருகிறான். அதான் ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. எங்களுடைய இறைவனே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறாக ஏதாவது செய்து விட்டாலோ எங்களை குற்றம் பிடிக்காதே. எங்களுக்கு
இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தாருக்கு சுமத்திய பெரிய சுமைகளை எங்களுக்கு நீ சுமத்தி விடாதே, எங்களுக்கு எங்களுடைய சக்திக்கு மீறிய கஷ்டங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று துவா கேட்கிறோம். அப்ப இதிலிருந்து விளங்குகிறது ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்துக்கு சட்டங்கள் கஷ்டமாக இருந்திருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்குரிய ஷரியா சட்டத்தை இலகுபடுத்தி கொடுத்ததன் மூலம் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த வகையிலே நோன்பு நோக்கின்ற ஒருவர் சஹர் சாப்பாட்டை உட்கொள்வது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு ஹதீஸில் வருகிறது, தஸஹரு வலவ் பிஜுர்அத்தி மாஇ, அதாவது ஒரு மிடர் தண்ணீரை குடித்தாவது சஹர் செய்யும் என்கிறது. இந்த ஹதீஸை இமாம் இப்னு ஹிப்பான் சஹீஹ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு மிடர் தண்ணீரை குடித்தாவது சஹர் செய்யும். உங்களுக்கு தெரியும், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா மௌன விரதத்தை கடமையாக்கினார். யாரோடு நீங்கள் பேசக்கூடாது. அதாவது அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தின் காரணமாக கருவுற்றிருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை இல்லை. அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மூலம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி அனுப்பி அல்லாஹ் தஆலா செய்து காட்டிய ஒரு அற்புதம். அவர்கள் கருவுற்றிருந்தார்கள், கர்ப்பிணி தாயாக இருந்தார்கள். இப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றார், உங்களை யாராவது மனிதர்கள் கண்டால் நீங்க நான் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை வைத்திருக்கிறேன், எந்த மனிதரோடும் பேச மாட்டேன் என்று அவர்களுக்கு சைக்கிளை மூலம் அறிவித்து விடுகிறது. சூரா மரியத்தில் அல்லாஹ் இதை சொல்ற. இது ஒரு அந்த காலத்தில் இருந்த ஒரு நோன்பு முறை, மௌன விரதம். ஆனால் இந்த மௌன விரதத்தை அபூ இஸ்ராயில் என்ற ஒரு சஹாபி மேற்கொண்ட பொழுது ரசூலுல்லாஹ் அதை வன்மையாக கண்டித்தார். அவர் வெயிலிலே நிற்கிறார். அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அவர் வெயில் அடிக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டால், இவர் ஏன் நாங்க தடி அடிக்கிறாரு? யார் ரசூலுல்லாஹ்? அவர் நேர்ச்சியை வச்சிருக்கிறாரு, நோன்பு நோட்டிருக்கிறார், யாரோடையும் பேச மாட்டேன் என்று சொல்றார், வெயில்ல நிற்பதாகவும் நேர்ந்திக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் நோற்ற நோன்பை நிறைவு செய்ய சொல்லுங்கள், மனிதர்களோடு பேச சொல்லுங்கள், அவரை நிழலுக்கு போக சொல்லுங்கள் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு கடமையாற்றிய நோன்பு ஒரு இலகுபடுத்தலினோடு தான் ஆரம்பிக்கும். சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டு தான் நோன்பு ஆரம்பிக்கும். பட்டினி பசியோட ஆரம்பிக்க கூடாது. அப்ப சஹர் செய்யறது என்கிறது சுன்னத். அப்படி சஹர் செய்வதிலே, அந்த உணவை உட்கொள்வதில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பரக்கத்துன், பரக்கத்து இருக்குது. என்ன பரக்கத்? அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கி அவர் நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா சஹர் உணவை உட்கொள்ளுதல். அந்த சஹர் உணவை உட்கொண்டு நோன்ப ஆரம்பிக்கிறதால அவர் சுன்னத்தை ஹயாத்தாக்குறார். எனவே அவருக்கு கூலி வழங்கப்படுதல். அதுதான் இந்த பரக்கத் என்ற சொல் குறிக்கிறது. இரண்டாவது விளக்கம், அடுத்த நாள் அவர் பட்டினியோடு இருப்பதற்காக தனக்கு தேவையான உடல் சக்தியை இந்த சஹர் உணவின் மூலம் பெற்றுக்கொள்றார். அப்படி அவர் சஹர் உணவின் மூலம் வலிமையை பெற்றால்தான் அவர் பட்டினியோடு இருக்க முடியும். எனவே இந்த ரெண்டையும் குறிக்கிறது இந்த பரக்கத் என்ற சொல்.
என்று அறிஞர்கள் சொல்றாங்க. ஆக சஹர் உணவை உட்கொள்ளுதல் பரக்கத்தான விஷயம். அது சுன்னத்தை ஹயாத்தாக்கிய ஒரு விடயமாக இருக்கிறது. என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது சஹர் உணவை உண்ணாமல் சிலர் அப்படியே உண்ணாம நோம்பு நோக்கிறது. அது சுன்னத்தல்ல. அவர் நோம்பு குடிப்பாரு, அவருக்கு நோம்புடைய நன்மைகள் முழுமையா கிடைக்காது என்று நாங்க சொல்ல இயலாது. அவரோட உள்ளத்தை அல்லாதான் அறிவார். ஆனால் சுன்னத்துக்கு மாற்றமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றித்தான் அல்லாஹ் சொல்றான், எந்த இபாதத்தையும் செய்யுங்க, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றம் எதையும் செய்யவான். ஆக இந்த சஹர் உணவை எடுக்கிறது அதாவது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தா இருக்குது. அது ஒரு பேரிச்சம்பழம், ஒரு எளிமையான சாப்பாட்டை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பேரிச்சம்பழம், பால், அதே போல தண்ணீர், மிக எளிமையான சாப்பாட்டை அவங்க எடுத்தாங்க. எனவே எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவையும் நாங்கள் பின்பற்றும் நோக்கத்தோடு சஹர் செய்வது, அது பரலான நோம்பா இருக்கலாம் அல்லது சுன்னத்தான நோம்பா இருக்கலாம், சஹர் செய்வது சுன்னத்தான ஒரு விஷயம். அதாவது எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாத்துல ஆரம்ப கட்டத்தில் நோம்பு எப்படி இருந்தது சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த நோம்பு வித்தியாசமா இருக்குது. அதுக்கு பிறகு சட்டத்தெல்லாம் மாற்றுது. எப்படின்னா ஒரு ஆள் சஹரோட நோம்பை ஸ்டார்ட் பண்ணி அவர் இஃப்தார் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. இஃப்தார் அதாவது மக்ரிப் கடந்து அவர் இஷா தொழுகையை தொழுதுட்டார் அல்லது நித்திரை கொண்டு விட்டார்னு சொன்னா சாப்பிட இயலாது. அதாவது இஷா தொழுறதுக்கு முந்தி நெத்திரை கொண்டுட்டாரு சொன்னா சாப்பிட முடியாது, அதுக்கப்புறம் சாப்பிட இயலாது. இப்படி கஷ்டமான ஒரு சட்டம் இருக்கு. பிறகுதான் அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை மாற்றினான். சூரத்துல் பக்ராவில் வருவது, நீங்க அந்த இரவுல சாப்பிடலாம், உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் அந்த சஹர் வரைக்கும் நீங்க சாப்பிடலாம் என்று ஒரு சட்டத்தை வகுத்த. அப்ப இப்படிலாம் கஷ்டமா இருந்துதான் இஸ்லாம் இலகுபடுத்தி எங்களுக்கு சட்டத்தை தந்தீங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்மணியுடைய கணவன் மௌத்தான ஒரு வருடம் இத்தா இருக்கிற சட்டம் இருக்கு. ஒரு வருஷம் இத்தா இருக்கு ஆரம்பத்தில். அப்படி பிறகு நான் 4 மாதம் 10 நாட்கள் சட்டத்தை கொண்டு அதை இலகுபடுத்தியதை பார்த்தேன். ஆக இந்த சஹர் உணவை சாப்பிட்டு நோன்பை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆரம்பிக்கிற சொல்றது ஒரு இலகுபடுத்தல் என்ற விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்வோம். وعن عمرو بن العاص قال رسول الله صلى الله عليه وسلم فصل ما بين صيامنا وصيام أهل الكتاب أقلة السحر رواه مسلم. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எங்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய நோம்புக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் சஹர் நேரத்தில் சாப்பிடுவதாகும். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில வந்திருக்கு. அதாவது எங்கட நோம்புக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் நோம்புக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்னவென்றால் சஹர் நேரத்தில் சாப்பிடுதல், சஹர் உணவை உட்கொள்ளுதல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில பதிவாகிறது. எனவே அப்ப அவங்க அப்படி சாப்பிடாம தான் நோம்பு நோக்கணும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சொல்ற நேரம் அதுல கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வருவாங்க. எனவே அவங்களுக்கு தனித்துவம் பேடும் முகமாக கூட நீங்க சஹர் செஞ்சுதான் ஆகணும். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகீதா விஷயத்துல, இபாதத் விஷயத்துல மற்ற மதங்களோட நீங்க ஒத்து போறதை இயன்ற வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. உங்களோட தனித்துவம் பேடிக்கொள்ளணும். எப்போ நாங்க மற்ற மக்களோட
நட்புறவு வைக்கணும், சகவாழ்வு மேற்கொள்ளணும், ஒற்றுமையா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், அவங்களோட சுகதுக்கங்கள்ல கலந்து கொள்ளணும். இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லாத விஷயம். ஆனால் மார்க்கம் இபாதத்துக்கு வார நேரம் அதுல விட்டு கொடுப்புக்கு இல்லை. எனவே எல்லா விஷயத்திலும் அவங்கள போல நாங்கள் நடந்து கொள்ள இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த காலத்துல வாழ்ந்த யூத சமூகத்தோடு ஒரு நட்புறவு வச்சிருந்தாங்க. யூதர்களோடு கிறிஸ்தவர்களோடு நட்புறவு இருக்கு. அவங்களோட வீட்டுக்கு போய் வருவாங்க, அவங்களோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய போர் கவசத்தை கூட ஒரு யகூதியிடம் அடமானமா வச்சிருந்தாங்க. அப்படின்னா ஹதீஸ்ல வரும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பு எல்லாமே இருக்குது. ஆனால் மார்க்கம், கலாச்சாரம், ஈமான் வார்த்தை ரசூலுல்லாஹ் தான் தனியான ஆள்னு காட்டிக்கிட்டாங்க. எனவே தான் யூதர்கள் சொன்னாங்க, இது என்ன முஹம்மது எல்லா விஷயத்திலும் இவங்களோட முரண்படுறாரு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தனித்துவம் வேண்டாம். ரசூலுல்லாஹ்ட ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். முஹர்ரம் மாதத்துல 10ஆம் நாள் யூதர்கள் நோன்பு பிடிச்சிருந்தாங்க, ஆஷூரா திருநாள். ரசூலுல்லாஹ் அதை கேள்விப்பட்டு அதுக்குரிய விளக்கம் கேட்டாங்க. நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் இந்த நாளில் தான் ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாற்றினான், இதை மூசாவை கண்ணியப்படுத்தும் முகமா நாங்க நோவு பிடிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை விட நான் தான் அருகதையானவன் மூசாவை கண்ணியப்படுத்தி 10ஆம் நாள் நோம்பு நோக்க சொன்னார். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு முரணாக சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் முஹர்ரம் மாதத்தின் 9ஆவது நாளும் நான் நோன்பு நோப்பேன் என்று சொன்னாங்க. அப்ப அது ஒரு தனித்துவம் பேடிக்கிறான். எல்லாத்திலும் அவங்களோட ஒத்து போக இல்லை. உங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கிறோம். ஒரு ஜனாசா, ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு சஹாபாக்களோட வார நேரம் ஒரு யூத இனத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் வந்து சொன்னார், நாங்கண்டா சொல்றாரு, நாங்க எங்கட சமூகத்துல ஒரு ஆள் மரணித்தால் அவர சடலத்தை தூக்குனா கீழே வைக்க மாட்டோம் என்று சொன்னார். கீழே குத்த மாட்டோம், சடலத்தை கொண்டு போய் அடக்கும் வரைக்கும் கீழே இருக்க மாட்டோம். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவருக்கு முன்னாலே இருந்தாங்க, முன்னாலே சொன்ன ஜனாசா வச்சுட்டு இருந்துட்டு திரும்ப தூக்கிட்டு போலாம். இப்படி எல்லாம் இருக்கு. ஆகவே நட்புறவு, சகோதரத்துவம், சகவாழ்வு எல்லாம் சரி. ஆனா மார்க்க விஷயம் வார நேரம் நாங்க தனித்துவம் பேடிக்கொள்ளணும். எந்த வகையில் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சஹர் செய்ய இல்லைண்டா யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பான ஒரு நிலை வந்து மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் அடுத்த சமூகத்துக்கு ஒப்பாகிறாரோ அவரும் அவரை சார்ந்தவர். சகோதரர்களை நாங்கள் கடைசியாக ஒரு ஹதீஸை பார்த்து இந்த விளக்க வகுப்பை நிறைவு செய்வோம். وعن سهل رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يزال الناس بخير ما عجلوا الفطر متفق عليه. நாங்க பார்த்த முதல் 2 ஹதீஸும் சஹர் செய்வதோடு சம்பந்தமான ஹதீஸ். இந்த சஹர் செய்கிற நேரம், அளவு, கால அளவு பற்றி ஹதீஸ்கள் வரும், அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்ப நோன்பு துறக்கிறத பத்தி சொல்றாங்க, இஃப்தாரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மனிதர்கள் நோன்பு துறப்பதை அவசரமாக செய்யும் காலமெல்லாம் நல்ல நிலையில் இருப்பார்கள். இது சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல வார ஹதீஸ். அதாவது சஹர் செய்வதை ரசூலுல்லாஹ் நல்லா பிற்படுத்துகிறார். சரி, அதாவது அதான் சொல்ற நேரத்துக்கும் சஹர் உணவை மேற்கொள்றதுக்கும் இடையில நேரம் மிச்சம் குறுகிய ஒரு நேரம். எப்படி சொல்லுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு 2 முஅத்தின்மான் இருந்தான். ஒருவர் தஹஜ்ஜுதுக்கு சொல்வார், அடுத்தவர் சுபுஹுக்கு சொல்வார். அதாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுதுக்கு பாங்கு சொல்றார், இவர் சுபுஹுக்கு சொல்றார். இருவரும் ஒரு மேலே ஏறி ஒரு உயரமான இடத்துல இருந்து தான் பாங்கு சொல்றது.
அப்ப அவர் தஹஜ்ஜுதுக்கு பாங்கு சொல்லிட்டு கீழே வருவார், இவர் மேல போவார். இந்த ரெண்டு முஅத்தின்மாரும் மாறிக்கொள்ற நேரம் தான் சஹருடைய நேரமா இருக்கு. அல்லது ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையிலே 50 ஆயத்துகளை ஓதுகின்ற அளவு நேரம்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம். ஆக சஹர் அந்த சாப்பாட்டை பிற்படுத்துற நேரம் அது உடலுக்கும் ஒரு பொருத்தமா அமையும். இவட உடல் ஆராய்ச்சிக்கு நேரத்தோடே சாப்பிட்டா அது பசி எடுக்கிற சந்தர்ப்பம் கூட இருக்குது, பிற்படுத்தலாம். இஃப்தார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவசரமாக இஃப்தார் செய்கின்ற காலமெல்லாம் மக்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள். அப்ப பாத்தீங்களா எவ்வளவு அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு எங்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பகல் முழுவதும் பட்டினியோடு இருக்கிற சமூகம் அது அவசரமாக தன்னுடைய உணவை எடுக்கணும், திரும்ப ஆரோக்கியம் பெற்று அடுத்த நாள் நோன்ப ஸ்டார்ட் பண்ணணும். எனவே இஃப்தார அவசரமா செய்யுங்க, நல்ல நிலைமையில இருப்பாங்க. அப்ப இது ரெண்டோடு விளங்குது, சஹரோ இஃப்தாரோ. அல்லாஹ்வுடைய தூதர் நேரத்தை வரையறுத்து ஒரு நேர முகாமைத்துவத்தை அறிமுகம் செய்யலாம். இஃப்தார்னா அவசரமா செஞ்சு முடிங்க. அதான் சத்தம் கேட்ட உடனே நாங்க ஒரு பேரிச்சம்பழத்தையோ தண்ணியை குடிச்சிடும், அதுக்கப்புறம் அதானுக்கு பதில் சொல்லிட்டு மற்ற சாப்பிடலாம். அவசரமா செய்யடா, அவசரமா செய்யதான் சொல்றேன். அதுல நாங்க புதுசா பேணுதலை நுழைக்கப்படாது. பேணுதலை நுழைக்கிறது எங்களுக்கு அதுக்கு இஸ்லாம் இடம் தரையில அல்லாஹ் ரசூலுடைய வரையறைக்குள் தான் பேணுதல். ரசூல்லா சொல்றாங்க அவசரமா நோம்பு துறந்தா அவசரமா நோம்பு துறப்போம். நாங்க அதுல பெரிய தத்துவம்லாம் பாடப்படாது. இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்துட்டோம், இந்த கொஞ்ச நேரம் பொறுக்கே இல்லாதாப்பான்னு கேட்கப்படாது. அது சுண்ணத்தி. ரசூல்லா என்ன சொல்றாங்க, அவசரமா செஞ்சு முடியும். இதுல நோம்பு காலத்துல வீட்டுல அப்படி ஒன்று நடக்கும். வீட்டுல உள்ள பெண்கள் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு சில நேரம் அதான் முடிகிற கட்டத்துல ஓடிவாங்க. இதை நாங்க வலியுறுத்தி சொல்லணும். இது ஒரு சாப்பிடுற விஷயம் தானே, இல்லை அப்படி இல்லை. சுண்ணத்தாய்தான் ஹயாத்தாக்கப்படும். அப்ப அல்லாஹ் தஆலா தூதர்ல சொல்றாங்க அவசரப்படுத்தும் காலம் எல்லாம் நல்ல நிலையில் இருப்பார்களா. என்ன சொல்றாங்கடா, நீங்க டைமுக்கு தேங்கி எல்லாத்தையும் பிற்படுத்த வேண்டி வந்தா பிற்படுத்துங்க, அவசரமா செய்யணும் அவசரமா செய்யணும். பிற்படுத்துற நேரம் பிற்படுத்ததான் வேணும். சகர பிற்படுத்தி செய்யுங்கன்னு சொல்றாங்க, அது அப்படித்தான் செய்யும். அது 3:30 மணிக்கெல்லாம் எழுதி சாப்பிட்டுக்கிட்டு இல்லையே, அப்படி செய்யறது சுண்ணத்துக்கு மாற்றம். பிற்படுத்து இஃப்தார முற்படுத்துது. அப்ப 5 நேர தொழுகையின் மூலம் நேர முகாமைத்துவத்தை எங்களுக்கு கற்றுத்தருவதை போல இஸ்லாம் ரமலானிலும் இது எங்களுக்கு சொல்லித் தரும். எனவே அப்படி செய்யற நேரம் மாரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில எங்களுக்கு வேற எத்தனை இபாதத்துகள் வேற வேலைகளை ரமலான்ல செய்யலாம், அப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கு. மாரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில சிலர் வளமையா சில டைம் டேபிள் போட்டு வச்சிருப்பாங்க, இபாதத்து கொஞ்சம் நேரம் ஓதுறது, அதெல்லாம் அவங்களுக்கு டைம் கிடைக்கும். நாங்க நினைக்க கூடாது மாரிபுக்கும் இஷாவுக்கு இடையில சாப்பிட்டதெல்லாம் ஏப்பம் விடுற டைம் இல்லை. அதுக்குன்னு சில பேர் அவங்களுக்கு எத்தனையோ வேலைக்கும் அந்த டைமுக்குள்ள முடிச்சாதான் அவங்க அடுத்து இஷா தராவிக்கு ரெடியா. இதை இஃப்தார் நேரத்தோடு செஞ்சா அதுல கிடைக்கிற நிமிடங்கள் பெருமதியானது. ஓதிக்கொள்ளலாம், விசிட் செஞ்சு கொள்ளலாம், தௌபா செய்யலாம், எத்தனையும் செய்யலாம். எனவே ரசூலுல்லாஹ் கவனமாக சொல்லிப்பாங்க. எல்லாத்திலையும் ஹிக்மத் இருக்குது, நலன் இருக்குது, ஹைர் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தஆலா நாங்க அடுத்து வருகின்ற வாரங்கள்ல இது தொடர்பான இன்னும் பல ஹதீஸ்களை படிப்போம். ஏற்கனவே சொன்னதை போல பிறை பார்த்தல் சம்பந்தமான விளக்கங்களை தொடர்ந்து வருகின்ற வாசங்கள்ல மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.